ஒரு പോയോ അർജുന്റെ പേരെ കുട്ടിയല്ലേ അത് അർജുന്റെ പേരെ കുട്ടിയല്ലേ அங்கே வந்து ரோடு போடுறாங்க, செம்ம வேலை நடக்குது. அதை எல்லாருமே குடும்பமே சேர்ந்து வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கள் கிராமத்துலாம் அப்படி தான், ரோடு போடுறாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு வேடிக்கை பார்க்குறது நம்ம வேலை. எங்கே இப்படி தான் இருக்கும். துணியெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ நான் துணி எடுத்துகிட்டு டீ வந்துட்டேன். நானும் அங்கே தான் இவ்வளோ நேரம் நின்னேன். நானும் 3 மணி இருந்து அங்கே தான் இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு டீ போடுற நேரம் ஆகிடுச்சு, சித்தி வந்துட்டு போயிட்டு டீயை போடுமான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்துட்டேன். காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு எங்கள் மாமியார் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க டீ குடிக்கிறதுக்கு இங்கே இன்னும் டீ போடலையா, அதனால் அவங்க வீட்டில் போய் டீ குடிப்பாங்க. மிளகு எடுக்கணும். இப்போ இதெல்லாம் வேலை நமக்கு. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அம்மம்மாவோட வீடு. ஸோ இது எல்லாமே அம்மம்மாவோட நிலம். என்ன ஆச்சுன்னா அம்மம்மா வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே அந்த சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுத்துட்டாங்க. சின்ன மாமியாருக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் அம்மம்மா வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்கவுங்க பொண்ணுங்களுக்கு. அதனால் எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் 4 பேருமே. அவ்வளோதான் ஸ்டோரி. இங்கே நடுமுத்தார் வந்திருக்காங்க. அவங்க வந்து என் பையனுக்கு வாங்கிட்டு வந்தது பிஸ்கெட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்து பாப்பாவுக்கு, பிஸ்கெட் வந்து பையனுக்கு. இது ஏதோ புது வெரைட்டியாக இருக்குது போல இருக்குது. பிளாஸ்டிக் தான், வைட்டையில் பக்கையாக தான் இருக்குது. இது பேட்ரி போட்டால் கலராக இருக்குமா. அது இங்கே இருக்கு இல்லையா, இங்கே பேட்ரி போட்டால் இது கலர் லைட் எரியும் போல் இருக்குது. ஜிகு ஜிகுன்னு ஆடும்னு நினைக்கிறேன். அப்புறம் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த செம்மண்ணில் எல்லாமே செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது ஏதோ சைனீஸ் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மொழி தான் இது மாதிரி இருக்கும், கோழிக்கு இருக்கிற மாதிரி. பையனுக்காக வாங்கி வந்திருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் காற்று போயிடுமா, இருக்கு இல்லைங்களா. இதில் வச்சு அச்சு வச்சு எடுத்தால் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு, கோழி, ஸ்பூனெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பசங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேனே, இது பாப்பாக்காக வாங்கியிருக்காங்க பேக்கு. அந்த அம்மா இதை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி அவங்களுக்குலாம் பேகு. ஆக்சுவலி இந்த பேக்கை கண்டிப்பாக பையன் தான் யூஸ் பண்ணுவார். வாட்டர் பாட்டில், இந்த டைப்பர், இந்த மாதிரி அவசியத்துக்கு ஏதாவது என்னென்னா வச்சுப்போம் இல்லைங்களா, சும்மா வெளியில் எங்கேயாவது போகிறோன்னா அந்த மாதிரி ஒரு டைப்பர், வைப்பு எல்லாத்தையும் போட்டுவிட்டு வாட்டர் பாட்டில்லாம் போட்டோன்னா பையன் தூக்கிட்டு நடப்பாங்க. இனிமேல் ஏன் பேக்கு ஃப்ரீ ஆகிடும், அவர் பேக்கு வந்துட்டு பிஸி ஆகிடும். நல்லா இருக்குல்ல, பார்த்து. ஸோ இதுவும் வந்துட்டு இங்கே நடுமுத்தார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போது வந்திருக்கார் அவர், இன்றைக்கி காலையில் தான் வந்தார். அப்புறம் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இது நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு கிளாஸாக தான் இருக்குது. இது ஏதோ லிக்விடு இது ஏதோ போட்டிருக்கு. என் ஹஸ்பண்டை கேட்கணும் என்ன ஏது சொல்லிவிட்டு, நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. பாப்பா வந்து கொடுத்துட்டு போனா. இதெல்லாம் இதுவும் நல்ல வைட்டே இல்லை, தக்கையாக தான் இருக்குது, பிளாஸ்டிக் தான் இதெல்லாம். ഒന്നും പറഞ്ഞില്ല. ഇതെന്താ സംഭവം? എന്താ സംഭവം? അത് കണ്ടുപിട്ട് അതാണ് ഇത് പറഞ്ഞു. ഇത് 2 പേർക്കൊന്നും കൊടുത്തില്ല അത്ര.
പിന്നെ മതിയേക്കാണ് അപ്പൊ ഒന്നും അല്ലേക്ക് ഒന്നാണ് കൂടെ ഒന്നിച്ചിട്ട് കൊടുത്തല്ലേ അത് ഉണ്ടായില്ലേ അതുണ്ടായില്ലേ നമ്മുടെ നോക്കുക കണ്ടോ എന്തൊക്കെയാ ഒന്ന് നന്ദി കൊടുക്കണം കൊടുക്കണം സുരേഷ് പറഞ്ഞു വേണോ ദേഹത്തെടുത്തത് കൊണ്ടുപോയി നാടേ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா? நான் எடுத்து இங்கே திட்டி கொடுத்தாங்க இப்போ எனக்கு. ஓ, அங்கிட்டு இருந்தது இல்லை அந்த பழமா?